இந்த வீடியோவில் குவிக்காக பண்ணக்கூடிய வெஜிடபிள் பிரியாணி, அது கூட நம்ம டெய்லி யூஸ் பண்ணுவோம்ல சாதத்துக்கு ரைஸ், அதை யூஸ் பண்ணி எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், என் பேர் ஆத்யா. வெல்கம் டு அவர் சேனல் ஆத்யா ரெசிபீஸ் அண்ட் விளாக்ஸ். இப்போ தான் முதல் தடவை நம்ம சேனலை பார்க்குறீங்களா? அப்போ மிஸ் பண்ணாமல் கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபீஸ் எல்லாம் இருக்குங்க. இந்த வெஜிடபிள் பிரியாணி நம்ம மதியானம் லஞ்சுக்கு யூஸ் பண்ணலாம், ஈவினிங் டின்னருக்கு யூஸ் பண்ணலாம். ரொம்ப டேஸ்டியாக இருக்குங்க. எப்படி பண்ணுறதுன்னு காமிக்கிறேன், நீங்களும் ட்ரை பண்ணுங்கள். இதுக்காக ஒரு 3 கிளாஸ் அளவுக்கு நார்மல் ரைஸ் எடுத்துக்கிட்டேங்க. இது நார்மல் ரைஸில் பண்ணுறேன். அதுக்கு தண்ணி மெஷர்மெண்ட்டில் நான் சொல்கிறேங்க. பாஸ்மதி ரைஸ் நெக்ஸ்ட் வீடியோவில் பண்ணுறேன். இதை நல்லா வாஷ் பண்ணிவிட்டு தண்ணியை ஊற்றிட்டு ஒரு அரை மணி நேரம் ஊற வச்சுக்கலாம். அரை மணி நேரத்துக்கு கழித்து ஒரு பெரிய பேன் வச்சுட்டு இதிலே 1 ஸ்பூன் நெய், 3 ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய், நம்ம பிரியாணியில் போடுற எல்லா ஸ்பைசஸுமே போட்டுட்டு ஒரு பெரிய வெங்காயத்தை இந்த மாதிரி ஸ்லைசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். இது கூடவே ஒரு 10 வரைக்கும் பச்சை மிளகாவை சேர்த்து, காரத்துக்காக மிளகாய் பொடி யூஸ் பண்ண மாட்டோம். இந்த பச்சை மிளகா காரமே ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டுட்டு இதெல்லாம் நல்லா பச்சை வாசனை போகிற வரைக்கும் நல்லா வறுத்துக்கலாங்க. இங்கே நான் வெஜிடபிள்ஸில் பீன்ஸு, கேரட்டு, உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிட்டேங்க. இதெல்லாமே ஒரு 1/4 கிலோ வரைக்கும் இருக்கும். இதெல்லாம் கொஞ்சம் பெரிய பீசஸாகவே கட் பண்ணிக்கலாம். கட் பண்ணிவிட்டு ஒரு வாட்டி மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இதிலே ஒரு 2 தக்காளியை பெரிய பீசஸாக கட் பண்ணி போட்டுக்கலாம். லாஸ்ட்டில் கொஞ்சம் பச்சை பட்டாணியை சேர்த்துக்கிறேங்க. சேர்த்துட்டு 1 ஸ்பூன் அளவுக்கு உப்பை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு வாட்டி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த மாதிரி சால்ட் போட்டால் அந்த வெஜிடபிள்ஸ் கூட உப்பெல்லாம் நல்லா இருக்குங்க சாப்பிடும்போது. லாஸ்ட்டில் கொஞ்சம் புதினா இலைகளை சேர்த்துட்டு மூடியை வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வதங்கட்டும். இது வதங்கிறதுக்குள்ளே தண்ணியை நம்ம சூடுபடுத்திக்கணுங்க. நல்லா சூடாக இருக்கிற தண்ணியை தான் ஊற்றணும். 1 கிளாஸ் அரிசிக்கு 2 கிளாஸ் அளவுக்கு தண்ணியை போட்டேன். நான் செய்கிறது நார்மல் ரைஸில் செய்கிறேன்ல, இதே பாஸ்மதியில் வேறு அளவில் போடணுங்க. ஒரு 10 நிமிஷத்தில் இந்த காய்கறி எல்லாமே வதங்கிடுச்சு. இப்போ நல்லா கொதிக்கிற தண்ணியை கூட இதில் ஆட் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு உப்பை சேர்த்துக்கிட்டு நல்லா இந்த தண்ணி கொதிக்கணும். இது கொதிக்கிறதுக்குள்ளே 1 ஸ்பூன் அளவுக்கு பிரியாணி மசாலா, இது ஆப்ஷனலுங்க, இன்ஸ்டண்ட்டாக வெளியே கிடைக்கும்ல, அதுதான் போட்டேன். ஒரு வாட்டி போட்டுட்டு இங்கே ஒரு அரை ஸ்பூன் அளவுக்கு மஞ்சளை சேர்த்துக்கிட்டேன். மஞ்சள் நீங்கள் காய்கறியிலேயே சேர்த்துக்கோங்க, நான் மறந்துட்டு இப்போ சேர்த்துட்டேன். இப்போ இந்த தண்ணி நல்லா கொதிக்கும்போது உப்பை ஒரு வாட்டி பார்த்துக்கோங்க. உப்பு நம்ம தண்ணியை டேஸ்ட் பண்ணால் நல்லா உப்பாக இருக்கணுங்க. இப்போ இதிலே ஊற வச்ச அரிசியை போட்டுட்டு மூடியை வச்சுட்டு இதெல்லாம் நல்லா வேகட்டும். இந்த மாதிரி தண்ணியெல்லாம் ஒரு 80% அளவுக்கு கொஞ்சம் ரெடியூஸ் ஆகணும். அப்போ மூடியை எடுத்துகிட்டு லாஸ்ட்டில் கொஞ்சம் கொத்தமல்லியை தூவிட்டு மூடியை வச்சுட்டு லோ ஃப்ளேம்லேயே ஒரு 10 நிமிஷம் நல்லா இந்த அரிசி வெந்து நம்மளுக்கு கரெக்டாக இருக்கும். அவ்வளோதாங்க, 10 நிமிஷம் ஆயிடுச்சு பாருங்கள். ரொம்ப டேஸ்டியாக வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆயிடுச்சு. இதில் காம்பினேஷனாக நீங்கள் தயிர் சட்னி கரெக்டாக இருக்கும். இல்லைன்னா சிக்கன் கறி கூட சூப்பராக இருக்குங்க. ரொம்ப டேஸ்டியாக இருக்கிற இந்த வெஜிடபிள் பிரியாணியை நீங்களும் கண்டிப்பாக ட்ரை பண்ணுங்கள். ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். கண்டிப்பாக ட்ரை பண்ணிவிட்டு உங்களுக்கு எப்படி இருந்ததை கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னும் நம்ம சேனலில் நான்வெஜ் பிரியாணிஸ் கூட இருக்குங்க. அதோட லிங்க்ஸ் எல்லாம் கூட இந்த வீடியோவில் கொடுக்குறேன், கண்டிப்பாக பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சா கண்டிப்பாக லைக் பண்ணாமல் போகாதீங்க. லைக் பண்ணிவிட்டு இந்த மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபிஸ் பார்க்குறோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இது கூடவே இந்த வீடியோவை உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு கூட ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலில் நீங்கள் ஏதாவது ரெசிபி பார்க்கணுன்னா எனக்கு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான ரெசிபியுடன் மறுபடியும் உங்களை சந்திக்கிறேன். அது வரைக்கும் சைனிங் ஆஃப் உங்கள் ஆத்யா. பாய்.